திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். இன்று 8ஆம் திருமொழி முதற்பத்து 2ஆம் பாசுரம். இன்னைக்கு நம்ம பார்க்கறதுக்கு எடுத்துக்கலாம். முதல்ல பாசுரத்தை பார்க்கலாம். பள்ளியாவது பார்க்கடலரங்கம் இறங்க அவன் பேய் முலை பிள்ளையாய் உயிருண்ட எந்த இபிரானவன் பெருகுமிடம் வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் என்றெண்ணி நாள்தோறும் தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. பள்ளியாவது பார்க்கடலரங்கம் இறங்க வன்பேய் முலை பிள்ளையாய் உயிருண்ட எந்த இபிரானவன் பெருகும் இடம் வெள்ளியான் கரியான் மணி நிறவண்ணன் என்றெண்ணி நாள்தோறும் தெள்ளியார் வணங்கும் மலை திருவேங்கடம் அடை நெஞ்சமே. இந்த பாசுரத்தில் கிருஷ்ணனோட பூதன சம்ஹாரத்துக்கு என்ன தன்னுடைய கவனம் எப்படி அங்கே போகிறது, அதை எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சென்ற பாசுரத்தில் பொங்கு புள்ளின் வாய் கிண்டான் அப்படின்னு சொல்கிறார். வாய் புலந்து அப்படின்னு சொல்லி பகாசுர வதத்தை பற்றி சொல்லிட்டார். ஆனால் அதுக்கு முன்னாடியே முதல்ல நடந்த ஒரு லீலை தான் பூதனா சம்ஹாரம். ஆனால் அந்த பூதன சம்ஹாரத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்துன்னு இருக்குது. அந்த தொட்டிலில் படுத்துன்னு இருக்கும் பொழுதே அதுக்கு என்ன பண்ணுறா, யசோதை தொட்டிலில் கிடத்திருக்கா. தொட்டிலில் கிடத்திருக்கும் போது ஒரு பால் கொடுக்குறேன் அப்படின்னு வரா. அதாவது வன்மையான நெஞ்சம். சிறு குழந்தைன்ற ஒரு அபிமானம் இல்லை. அந்த குழந்தைக்கு ஒரு தவறு செய்கிறோம்ன்ற எண்ண ஓட்டமே மனசில் இல்லாமல் அதுக்கு என்ன பண்ணுறா, பேய் முலை, ஒரு எண்ண ஓட்டங்களே ரொம்ப தவறான எண்ணம் வச்சுன்னு இருக்கிற ஒருத்தி பால் கொடுக்குறேன் அப்படின்னு வரா. தொட்ட உடனேவே நெகிழ்ந்து முலையிலேருந்து பாலை சுரக்கிறது. அந்த பாலை சுரக்கும் பொழுது அந்த குழந்தை என்ன பண்ணுறது, நம்ம சாப்பிட்றது பாலா இல்லை உயிரா அப்படின்னு ரெண்டுத்துக்கும் வாசியே தெரியல. அந்த மாதிரி சமயத்திலேயே அது என்ன பண்ணிட்டு தொட்டிலில் கிடக்கும் பொழுது நம்ம குடிக்கிறது பாலா உயிரான்னு தெரியாமல் இருக்கிற அந்த பருவத்திலேயே அவளை என்னது உயிருண்டது. பிள்ளையாய் இருந்த பொழுதே தொட்டில் கிடைக்கும் பிள்ளையாய் இருந்த பொழுதே உயிருண்ட அந்த தெய்வ குழந்தை என்ன பண்ணித்துன்னு கேட்டால் அது நிற்க கற்றுக்கொண்டது வேங்கடத்தில் அப்படின்னு ஆழ்வார் ரொம்ப ஒரு பூரிப்போடு அதை பற்றி நினைக்கிறார். ஸோ இந்த தெய்வ குழந்தை என்ன பண்ணித்து அப்படின்னா, பிரம்மாதிகளுக்கு ஆசிரியத்துக்கு ஒரு இடம் வேணும். அங்கே அது ஒரு இடத்துல பார்க்கடலில் பள்ளி கொண்டுக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அருளுகிறது என்ன, பிரம்மாதிகளுக்கு ஆசிரியத்துக்கு அருளுகிறதுக்கு என்ன வேணும், கண் வளர்கிறதுக்கு ஒரு இடம், அது பார்க்கடல். ஆனால் நம்மளை போல் இருக்கிறவாளுக்கு சம்சாரிகளுக்கு நம்ம சம்சாரத்தில் இருந்துட்டே பார்க்கடல்லாம் போய் பெருமாளை சேவிக்க முடியாது. சேவிக்கிறதுக்கு தெரியாது, எப்படி போகிறதுன்னே தெரியாது. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு என்ன அனுபவித்து பெருமாளை அவரோட துயில் கொள்கிற அழகை பார்த்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு இருக்கிற இடம் சுவாமி. அதுக்காக எங்கே கண் வளருகிறார், திருவரங்கத்தில். ஸோ அந்த திருவரங்கத்தில் பெருமாள் கண் வளர்றதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், அனுபவிக்கலாம், சந்தோஷப்படலாம். ஆனால் அதுக்காக நம்மளை போல இருக்கிறவாளுக்கு அருளுவதற்காக வேண்டிய கோயில் கொண்டு அருளுகிறார். கோயில், திருமலை, பெருமாள் கோயில் சொல்லணும் இல்லையா, அதுதான் கோயில். அப்புறம் அடுத்தது என்ன, முலையை ஸ்பர்சித்தவாறே அது நெகிழ்ந்து பால் சுரக்கிறது அப்படின்னா அந்த பால் சுரக்கிற அளவில் தொட்டில் கிடக்கும் பொழுதே பெருமாள் என்ன பண்ணார், பூதனையோட அந்த பேய் முலை நஞ்சுண்டு அதில் இருக்கிற அவர் நஞ்சு தான் கொண்டு வந்தா. ஆனால் நஞ்சை விட்டு பால் இருந்ததுனால ரெண்டுத்தையும் சுவாமி எடுத்துன்னு விட்டார். அதனால் அவர் யார் தெரியுமா, எந்தை பிரான், எனக்கு நாதனாய், எனக்கு உபகாரகனாய், சர்வேஸ்வரனாய் அவன் நின்று கொண்டு இருக்கிறது எங்கே, திருவேங்கடத்தில். ஆனால் அனன்ய பிரயோஜனகர், எல்லாருக்கும் எந்த விதமான இருக்கிறதுல தெள்ளியார் அப்படின்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுவாமியே என்ன கொண்டாடணும், பெருமாளோட புகழ் நினச்சிக்கணும், பெருமாளோட கீர்த்தியை நம்ம பஜனை பண்ணணும், அதுக்காகவே இருக்கிறவ அவன் என்ன சொல்கிறார், முதல்ல ஒரே பாட்டில் என்ன ஒரு வார்த்தை பார்த்தோமே, தெள்ளியார் அப்படின்னு சொல்லும்பொழுது அங்கே என்ன கரியான் வெள்ளியான் கரியான் அப்படின்னு சொன்னால் அந்த தெள்ளியர் என்ன சொல்கிறாருன்னா, வெள்ளியான் கிருதயுகத்தில் வெண்மை நிறமாகவும் ஸ்வேதம் இருக்க வெள்ளை கலர்லையும், கரியான் கலியுகத்தில் கருத்த நிறத்தவனாகவும், அப்புறம் துவாபர யுகத்தில் மணி நிறவண்ணன்னா சியாமமாய் நீலமேக சியாமளனாய் வர்த்திக்கின்றது அப்படின்னு சொல்லி, என்று நாள்தோறும்
தினமும் எல்லா நாளுமே என்ன அனன்ய பிரயோஜனார்கள் இருக்க நாள்தோறும் என் ஐபவர் எப்படி என்ன அவரை வணங்குவர். அவர் எங்கே இருக்கிற இடம், அந்த மாதிரி நித்திய சூரிகள் எல்லாரும் வணங்கக்கூடிய இடம் அது எங்கே இருக்குது? அவர் எப்படி இருக்கார்? சியாமமாய், ஸ்வேத வெள்ளை நிறமாய், கருமை நிறமாக எந்த நேரமும் இருக்கின்ற இடம் என்னது? திருவேங்கடம். அந்த திருவேங்கடம் அடை நெஞ்சமே அப்படின்னு சொல்கிறார். அவர் கொண்ட வடிவு எந்தெந்த வடிவிலெல்லாம் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். அப்படின்னா சர்வேஸ்வரன் கண் வளர்ந்து அருளுவது திருவரங்கத்தில், அப்புறம் பிரம்மாதி தேவர்களுக்கு அருளுவது கண் வளர்ந்து அருளுவது திருப்பார்கடலில். அதுபோல ஆனால் கண் வளர்ந்து தான் அருளுகிறார். ஆனால் வர்த்திக்கின்ற தேசம், வர்த்திக்கின்றது என்ன? பெருகுகை, வளர்வது. அது எங்கேன்னு கேட்டால் நின்று வர்த்திக்கின்ற இடம் திருவேங்கடம். அதனால் அவருக்கு கொண்ட வண்ணங்களில் வெள்ளை நிறமாகவும் கருமை நிறமாகவும் துவாபர யுகத்தில் நீல மணிவாணி போன்ற சியாமமாயும் இருக்கின்ற அந்த பல நிறத்தை உடையவனாக இருக்கும் என்ற இந்த வடிவுகளை அனுசந்தித்து தான் பூரித்து போகிறார். அனுசந்தித்து அதை நாம் அங்கே திருவேங்கடத்தை போய் சேவிச்சுக்கலாம், அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அனன்ய பிரயோஜகம், ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த விதமான தேவைகளும் இல்லை. ஆனால் எந்த நேரமும் பகவானை கொண்டாடணும், பகவானுடைய கீர்த்திகளை பஜனம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவர்களுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணுறார்? நித்திய சூரிகள் போல திருவேங்கடத்தில் நம்ம போய் பெருமாளை சேவிச்சுக்கலாம், நின்று வர்த்திக்கின்றவர். அதனால் கீழ்பாட்டில் என்ன சொன்னார்? க்ஷீராப்தி சாயின்னு சொன்னார், க்ஷீராப்தி சாயித்துவம். அப்புறம் திருவரங்கத்தில் மேல்பாட்டில் என்ன அடுத்ததில் என்ன சொல்கிறார்? ஸ்ரீரங்க சாயித்துவம். இதுக்கு நடுவில் என்ன சொல்கிறார்? யசோதை தொட்டில் கடத்திருக்கா ஒரு குழந்தைய, அந்த குழந்தை என்ன பண்ணுறது? இப்படி ஒரு பெரிய பெரிய லீலைகளெல்லாம் செய்யறது. அதனால் இதெல்லாம் ஸ்மரணம், ஸ்மரிக்கணும், எப்போ ஸ்மர்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் அந்த நிகழ்வுகளில் தன்னை ஆழ்த்தி கொள்கிறார். இதில் முன்னொன்று வித்தியாசமாக சொல்கிறார்ல, கலர் சொல்கிறார். பெருமாள் என்ன பார்க்கிறார்? வெள்ளை நிறமாக, கருமை நிறமாக, நீலமணி போன்ற சியாமமான நிறமாக இருக்கிறான்னு சொன்னால் திருமழிசை பிரான் சொல்கிறார் பாலின் நேர்மை, செம்பொன் நேர்மை அப்படின்னு. அதுக்கு ஏற்றாற் போலவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன் உள்ளத்தால் பூரித்து கொள்கிறார் திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். அடுத்த பாசுரத்தில் அவர் பெருமாளை எப்படி அனுபவிக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம்.